வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒரு 6 சேனல். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஏற்கனவே நம்ம பார்த்த போன வீடியோவில் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினில் ஃபிசிக்ஸ் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். பப்ளிக்கு வர காத்திருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். வாங்க கெமிஸ்ட்ரியில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா 7th ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படின்னு இருக்கு. சரியா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெரி ஷார்ட் ஆன்சர்ல டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரியா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 3 இயர்ல கேட்டிருக்காங்க. அதாவது PTA 3 August 22, 2023. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின். சரியா, இது வந்து நோட்டபிள் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின். கண்டிப்பா இது வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொஷின்ஸ் இதெல்லாம். அட்டாமிசிட்டி, அதை விட அட்டாமிசிட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட். அதாவது செப்டம்பர் 21, May 22, August 22, தென் April 23. இதுவும் ரிப்பீட்டட், அடிக்கடி கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. ஓகேவா, இதுவும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோடையாடிக் மாலிகூல்ஸ், August 22, தென் பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் அமோனியா, PTA கொஷின். இந்த கொஷின் வந்து நான் கோட்டரில் நிறைய பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு calculate the number of long answer question la calculate the number of water molecule number of water molecule present in 1 drop of water, April 23. Number of moles in 27 gram of aluminum and 1.51 10^23 molecules of NH4Cl. அதுவும் படிச்சுங்க. salient features of modern atomic theory வந்து ஒரு notable question, ரொம்ப repeated question. சரியா, notable question, ரொம்ப repeated question, அடிக்கடி கேட்குறாங்க, அது பார்த்துங்க. ஓகேவா, பாருங்க இதுலயே வந்து பாருங்க PTA 5 செப்டம்பர் 20, August 22, April 24, July 24. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, இந்த இயர்லாம் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய மிட்டம்ஸ் எல்லாம் அது நிறைய வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து derive the relationship between relative and vapor density, relative molecular mass and vapor density. Then problemsல 2 moles of hydrogen molecule H2, 3 moles of chlorine molecule C12, 5 moles of sulfur molecule S8, 4 moles of hydrogen molecule P4 கேட்பாங்க. சரி, பாஸ்பரஸ் P4 கேட்பாங்க. C12O16 CF40 இந்த ப்ராப்ளம் கேட்கறது உண்டு. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் Al2SO43, அலுமினியம் 27, இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. PTA கொஷின் கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா A is a reddish brown metal which combines with O2 less than 1370 greater than 1370. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டேலி கொஷின். கோட்டேலியில் எக்கச்சக்கவாட்டி இது கேட்டிருக்காங்க. ஆஃப் இயர்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா நோட்டபுளாக படிச்சுக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு A is a silvery white metal. இதுவும் அப்படி தான், silvery white metal கொஷின். இது வந்து silvery white metal கொஷின் நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ கம்பைன்ஸ் வித் O2 ஃபார்ம் B. இது வந்து PTA கொஷின். நெக்ஸ்ட் ரஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா கொஷின் நீங்கள் படிச்சுக்கணும். ரஸ்டிங் ஆஃப் அயன், இது ரஸ்ட், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். சரியா, பாருங்க PTA 4 செப்டம்பர் 21, ஜூன் 23, April 24. நிறைய கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இட் இஸ் ஏ ரிப்பீட்டட் அண்ட் நோட்டபிள் கொஷின். நெக்ஸ்ட் 2 conditions necessary for rusting of iron இல்லையா, April 25, June 23. ரஸ்ட், அதாவது ரஸ்ட் அப்படின்னாலே நீங்க கண்டிப்பா இதை படிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஷின்ல இந்த ப்ராப்ளம் பாருங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல் A2818 the metal A is exposed to air அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் ABCDன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது, படிச்சுங்க. ஹார்ட் கொஷின்ல மெட்டல் A belongs to period 3 and group 13. சரியா, period 3 and group 13 and A in red dot condition reacts with கேட்பாங்க. இந்த கொஸ்டின் படிச்சுங்க. நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ். ஓகேவா, அலுமினியம் பாசிவ் PTA 3லையும் April 24லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து சொல்யூஷன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபைன் சொல்யூஷன் அது கேட்பாங்க. வாட் இஸ் பைனரி சொல்யூஷன், கொஞ்சம் ரேர் கொஸ்டினாக இருந்தாலும் சில டைம் கேட்கறது உண்டு. நெக்ஸ்ட் கிவ் an example for gas in liquid. சரியா, gas in liquid, then solid in liquid, then solid in solid, gas in gas. நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ் வந்து ஒரு சில வாட்டி கேட்கறது உண்டு.
சரியா, ஒரு சில வாட்டி கேட்கறது உண்டு. வால்யூம் பர்சன்டேஜ். தென் aquatic animals live more in cold region, why? இது வந்து ஒரு நோட்டபிள் கொஷின், ரிப்பீட்டட் நோட்டபிள் கொஷின். நல்லா பார்த்துங்க. நீங்கள் என்ன கொஷின் பேப்பர் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்து, நான் கொஞ்சம் நாங்கள் சொன்ன கொஷின்லாம் அங்கே இருக்கும். சரிங்களா, நம்ம சொன்ன கொஷின்லாம் அங்கே இருக்கும். PTF 5 April 25 மட்டும் இல்லை, நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க. அடுத்தது டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் சால்ட் July 24 கொஷின். சரியா, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் டெலிகுவசன்ட், ஹைட்ரோகோஸ்பிக் and concentrated sulfuric acid, copper sulfate, pentohydride, silica gel, calcium chloride. அது ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இன்டு அதாவது டெலிகுவசன்ட் ஹைட்ரோஸ்காபிக்காக மாற்றணும். சரி, ரைட் நோட்ஸ் ஆன் லாங் ஆன்சரில் பாருங்கள். இந்த லெசனில் ரைட் நோட்ஸ் ஆன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், தென் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொலிபிலிட்டி. அது வந்து இது வந்து ஒரு ரிப்பீட்டடுப்பா. சரியா, சொலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் கேட்பாங்க. இது ரிப்பீட்டட் கொஷின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் MgSO4 7H2O. இதை கண்டிப்பாக படிக்கணும். இந்த கொஷின் சொலிபிலிட்டி பற்றி திரும்பி கேட்டிருக்காங்க பாரு. இந்த கொஷின் வந்தாலே நீ என்ன பண்ணிடணும், உடனே MgSO4 7H2O இருக்கிற இடம்லாம் நீ படிச்சிக்க வேண்டியதான். இதுவும் ரிப்பீட்டட் தான். நெக்ஸ்ட் ஒன்று வருது பார். ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் டிஃபர் ஃப்ரம் டெலிகுவசன்ட் சப்ஸ்டன்சஸ். PTA 2 September 21, April 23, 25, June 23, 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்த கொஷின் பேப்பர் உள்ளே 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. Venu dissolves 50 gram of sugar in 250 ml of hot water. இந்த கொஷின் படிச்சுங்க. A is a blue colored crystalline salt. இது கேட்கறது உண்டு. சரியா, இதுவும் ரிப்பீட்டட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 7th லெசன் பார்த்தாச்சு. அதே மாதிரி 8th லெசன் பார்த்தாச்சு. போன வீடியோவில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரியா, ஃபிசிக்ஸ் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா, சரி, ஷார்ட் ஆன்சர் பார்த்துங்க. வீடியோ நம்மளது இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து வச்சுங்க. இது வந்து இந்த கொஷின் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வருமா சார் நிறைய பேர் கேட்பாங்க. இது என்ன கிளாரிட்டிக்கு அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் தாண்டிட்டு மற்ற கொஷின் நீங்கள் படிங்க, அவ்வளோதான் கிளாரிட்டி. புரியுதா? இந்த கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். இந்த கொஷின்லாம் தாண்டி மற்ற கொஷின் நீங்கள் படிச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின்லாம் முடிச்சு வச்சுருங்க. சரியா, அதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ லெசன் 10 பாருங்க. லெசன் 10ல் பார்த்தீங்கன்னா aqueous சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் aqueous சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரைட். சரியா, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆன் ரைசிங் த டெம்பரேச்சர். இது பாருங்க, கவர்மெண்ட் மாடலில் கேட்டிருக்காங்க. PTA 6 July 24. தென் காம்பினேஷன் ரியாக்ஷன் எப்படி வந்து நம்ம இந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன் சொன்னோமோ, இந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன் சொன்னோம் இல்லையா, இந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன் நம்ம சொன்னோம் இல்லையா, ரெஸ்ட் படிச்சிங்கன்னு, அதே மாதிரி தான் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் வர எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன். இந்த பார் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் இது வர இடம்லாம் நீங்கள் படிச்சிக்கணும். ஓகேவா, மிஸ் பண்ணாத பார்த்துக்கோ. சரியா, எக்ஸோதெர்மிக் தென் காம்பினேஷன் வர இடம்லாம் படிச்சிக்கணும், நல்லா பார்த்துக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீடைல்னா நம்மளுக்கு 7 மார்க்கில் கேட்கறது உண்டு. தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் September 20, April 23, September 21. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் PTA 5ல கேட்டிருக்காங்க. தென் கெமிக்கல் ஈக்குலிபிரியமும் ரொம்ப ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் தான். சரியா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம் June 23, July 24 and PTA 3. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹார்ட்ஸ் கொஷினில் இந்த லெசனில் ஒரு கொஷின் இருக்கு பாருங்க. ஹார்ட்ஸ் கொஷின் வந்து சாலிட் காம்பவுண்ட் A decomposes and heating to B. அது April 25 கொஷின். தென் நிக்கல் ஸ்பேச்சுலா கொஷின். சரியா, நிக்கல் ஸ்பேச்சுலா கொஷின் ஒரு வாட்டி பார்த்து வச்சுங்க. சால்வ் த ப்ராப்ளமில் வந்து PTA 1 July 24 வந்து pH ஆஃப் 1.0 10 power -4. இந்த கொஷின்லாம் பார்த்துனே வாங்க, உங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் படிச்சிட்டோம் தோணும். சரி, டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து PDF லிங்க்கோ இல்லைனா PDFோ உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக கூட அனுப்பிச்சி விட்றேன். சரியா, இதோட PDF என்கிட்ட இருக்குது, பர்சனலாக கூட அனுப்பிச்சி விட்றேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் அ pH ஆஃப் 1.0 and 10 power -5. சரியா, அது PTA 6 ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன். சரியா, ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இதுவும் கேட்பாங்க. சரியா, தென்
1 power 10 power minus 11 சொல்யூஷன் அதுவே PDF5. நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 10th லெசன் முடிச்சிட்டோம். 11th கெமிஸ்ட்ரியில் வந்து 11th லெசன் பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் 11th லெசன் தான் வந்து லாஸ்ட் லெசன். இதுக்கப்புறம் பயாலஜி ஸ்டார்ட் ஆகுது, பார்க்கலாம். சிம்பிளஸ்ட் கீட்டோன் and give it structural formula. PTO2 question, then June 23 question. Then again give the structural formula. எதோடது pattern of carbon chain. சரியா, ப்ரோபேன் ஒரு வாட்டி வந்திருக்கு, பென்சின் ஒரு வாட்டி வந்திருக்கு, சைக்ளோபியூட்டேனும் இம்பார்ட்டன்ட் தான், ஃபியூரன் ஒரு வாட்டி வந்திருக்கு. சரியா, ஃபியூரன். டிடர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன், சஜஸ்ட் ரெமடியல் மெஷர்ஸ்ன்னு கேட்பாங்க. பொல்யூஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா, ரிப்பீட்டட். சரியா, ஹவு டு டிடர்ஜென்ட்ஸ்னு ஆரம்பிச்சாலே வந்து நம்மளுக்கு வரும், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, தென் சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் நீ படிக்க ஆரம்பிச்சாலே இது வந்து நோட்டபிள் கொஸ்டின். சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் இது வந்து ரிப்பீட்டட், எங்க பார்த்தாலும் நீ உடனே படிச்சிடணும். 2 மாடலும் சரி, 4 மாடலும் 7 மாடலும் சரி. பாரு 1 2 3 4 இயரில் கேட்டிருக்காங்க சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். சரியா, பார்த்துக்கு இந்த கொஸ்டின் ரன் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஸ்டின்ல ஹோமோலகஸ் சீரீஸ், 3 of its characteristics. நெக்ஸ்ட் எத்தனால் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் சுகர் கேன், எத்தனால் எப்படி சுகர் கேன்லேருந்து தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, PTS6 PDF5 April 23-25. சரியா, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹார்ட்ஸ் கொஷின்ல பார்த்தீங்க அப்படின்னா C4H10O மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஆல்கஹால். தென் OH குரூப்புக்கு லோக்கல் நம்பர் கேட்பாங்க, ட்ராய் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, தென் IUPAC நேம். சரியா, தென் ஆர்கானிக் காம்பவுண்ட் A இஸ் வைட்லி யூஸ்டு இஸ் ப்ரிசர்வேட்டிவ், PTF5 April 24. இது 11th லெசனில் உள்ளது. சரி, இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் எது ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கணும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிட்டு மற்ற கொஷின் படிங்க. எந்த டீச்சருமே வந்து நல்லா பார்த்துங்க, இந்த கொஷின் தான் வரும்னு கன்ஃபார்மாலாம் சொல்லலாம். ஆனால் டிசிஷன் ஃபேக்டர் வந்து நம்ம கவர்மெண்ட் பப்ளிக் கொஷின் பேப்பர் அந்த ரிலீஸ் பண்ணுறப்ப தான் டிசிஷன் ஃபேக்டர் அப்போ தான் முடிவாகும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னாங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க, இந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கான்செப்டை தரவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். அதனால தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே ஒரு டீச்சர் தருவாங்க எப்பவுமே. சரிங்களா, இந்த கொஸ்டின் தான் வருமா, நான் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி யோசிக்காதீங்க, ஃபுல்லாக பக்காவாக நீங்கள் படித்து டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ வந்து பயாலஜியில் நம்ம சந்திப்போம். பயாலஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பயாலஜி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஒரு லைக் போட்டு விடுங்க, எனக்காக ஒரு லைக் போட்டு விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரியா, வருங்காலத்தில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொடுக்கலான் இருக்கேன். நீங்கள் அது சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து அப்பப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சவர்களும் கொடுக்கலான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை.